Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம். யூசுவலா நம்ம வீடுகள்ல டெய்லியுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பிசினஸா எடுத்து பண்றோம் அப்படின்னும்போது கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை எப்படியாச்சும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிட முடியும். சோ இந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா வீட்ல இருக்கிற பெண்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல சில பேர் ஹாபியாவே ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது பண்ணணும், ஒரு கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலருக்கு பேசிக்காவே ஸ்கில் இருக்கும். அவங்க லேர்ன் பண்ணிருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலிங்ல இருந்தோ இல்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ அவங்க லேர்ன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெய்லரிங் அப்படின்றது ஒரு ஸ்கில், குக்கிங் அப்படின்றது ஒரு ஸ்கில், பியூட்டி அப்படின்றது ஒரு ஸ்கில். அதாவது பியூட்டி பார்லர் ரிலேட்டட் அவங்க ஃபேஷியல் கிரீம்ஸ் பண்றது, ஹேர் ஆயில் மேக் பண்றது, இந்த மாதிரி எல்லா தொழிலுமே நம்மளால பிசினஸா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ அப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்றது தான் இந்த தொழில். சோ இது எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கழுத்தடி ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். கான்செப்ட் குள்ள போயிடலாம். வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ். வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் அப்படின்றது எல்லார் வீட்டுகள்லயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில். இந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிசினஸ்க்குள்ள கொண்டு வர்றது, இதை சேல்ஸ் பண்ணா வாங்குவாங்களா அப்படின்றது டவுட் வரும் உங்களுக்கு. இது ஒரு நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்ங்க. இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் பெட் ப்ரொடெக்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது யூஸ்வலா இப்போ சின்ன குழந்தைங்க ஒரு 7 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க, பெட்லயே யூரின் போயிடுற குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஷீட் மாதிரி நம்ம வாங்கி போடுவோம். அது நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஒரு குழந்தைங்கள ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க அவங்களோட சைஸ்க்கு அவங்க படுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க அதுல இருந்து உருண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பெட்ல தான் அவங்க நினைச்சிட்டாங்கன்னா பெட் ஃபுல்லாவே ஈரமாயிடும். காட்டை பொறுத்த அளவுக்கு பெட்ஷீட்ஸ் என்னதான் நம்ம போட்டாலும் நம்ம பெட்ல அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா பெட்டை போய் நம்ம யாரையுமே மேட்ரஸ் எடுத்து துவைக்க முடியாது. பெட்ஷீட்டை தான் நம்மளால துவைக்க முடியும். ஸோ ஒரு காட் நம்ம வாங்குறோம், ஒரு டபுள் சைஸ்க்கு நல்ல கம்ஃபர்டபுளா படுக்கிறதுனா மினிமம் ஒரு 15,000 ரூபா வச்சாதான் அதை வாங்க முடியும். அப்போ அதுல ஒரு வாட்டி இந்த மாதிரி நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் நம்மளால அவ்வளவு சீக்கிரம் போக வைக்க முடியாது. அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு 15,000 ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த ரேஞ்சுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் ப்ரொடெக்டர் அப்படின்னே வந்தது. குழந்தைங்க சின்ன சைஸ்ல வாங்கினாலும் குழந்தைங்க தூங்கும் போது நகருவாங்க, உருளுவாங்க. சோ அவங்களையும் மீறி அவங்க ஏதாவது பெட்ல சாப்பிடும் போது கீழே கொட்டிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனாலும் பெட் நமக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கும். அதுக்காக வாட்டரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் இது ரன்னிங் மெட்டீரியலா நமக்கு கிடைக்குதுங்க. பண்டலா ஜம்போ ரோல்ஸா அப்படி கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டெய்லரிங் தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஜம்போ ரோலா நீங்க வாங்கி, எலாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன சைஸ்க்கு, டபுள் காட்க்கு, சிங்கிள் காட்க்கு, கிட்ஸ் மேட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்களா, கிட்ஸ்க்குன்னு பெட் இருக்கும், அந்த மாதிரி சைஸ், இந்த மாதிரி எல்லா சைஸ்லயுமே நீங்க அடியில ஒரு விதமான எலாஸ்டிக் துணி கொடுத்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த எலாஸ்டிக் துணி அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மலா எலாஸ்டிக் நம்ம இழுத்து பெட்டை கவர் பண்ற மாதிரி கொடுக்கறது தான். ஸோ அதுக்காக தான் இந்த எலாஸ்டிக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதோட ரன்னிங் மெட்டீரியல் ரேட் பாத்தீங்கன்னா 60 rupees, 75 rupees, 130, 140 rupees அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் ஷாப்லயே விற்கும். ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் பெட் ஸ்ப்ரெட்ஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துங்கள்ல. ஸோ இது ஹோல்சேலா எங்க வாங்குறதுன்ற டீடைல்ஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு டெய்லரிங் தெரியல, எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது, ஆனா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் ஹோல்சேல்ல. அதோட பிரைசிங்கும் மார்க்கெட் ரேட்டும் உங்களுக்கு என்னன்றதும் சொல்றேன். யூஸ்வலா உங்களுக்கு டெய்லரிங் தெரியுது அப்படின்னா நீங்க ரன்னிங் மெட்டீரியலா வாங்கி இந்த மாதிரி எலாஸ்டிக்ஸ் பெட் உள்ள ஃபுல்லாவே பெட்டை தூக்கிட்டு அதுல ஃபுல்லா இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீயூஸ், ரீவாஷபிள். இது 2,000 வரைக்கும் மார்க்கெட் ரேட்ல உங்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க. ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் டைப் வச்சது. முக்கியமா இது இவ்வளோ ரேட்டுக்கு சேல்ஸ் பண்றதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, நம்ம அவ்வளோ வேல்யூ கொடுத்து வாங்குற அந்த காட், நம்ம பெட்டை பாதுகாக்கணும்ன்ற ஒரே இன்டென்ஷனுக்காக தான். ஸோ குழந்தைங்க உள்ள வீட்டில் மட்டும்தான் இதை வாங்குவாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. சிக்கான பேஷன்ஸ், வயசானவங்க இருக்கிறவங்க இடத்துல, இல்ல நல்லா வளர்ந்த கொஞ்சம் பசங்க இருந்தாலே பெட்ல உட்காந்து நம்மளே உட்காந்து சாப்பிடுறோம், இல்ல ஏதாவது ஒரு காஃபி குடிக்கிறோம், டக்குன்ட்டு பெட்ல அப்படியே ஊத்திடுது அப்படின்னா கூட அந்த கவர் ப்ரொடெக்டரை மட்டும் எடுத்து நீங்க மிஷின் வாஷ் பண்ணலாம். மிஷின் வாஷபிள் இது. ஸோ மிஷின் வாஷபிள் போது கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கணும். இதுல பிராண்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றதுனால, பிராண்டிங் இல்லாத நான் பிராண்டிங் ப்ராடக்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. நீங்க டபுள் சைஸ் காட்க்கு போடலாம். சிங்கிள் காட்க்கு போடுறீங்க அப்படின்னா 1,200 ரூபா வரைக்கும் உங்களால இதை விற்க முடியும். ஸோ ஒரு டெய்லரிங்கா உங்களுக்கு தெரியுதுன்னா மெட்டீரியல் காஸ்டிங்கே உங்களுக்கு 500 to 700 rupees தான் ஆகும். ஆனா 1,800 2,000 ரூபா வரைக்கும் உங்களால விற்க முடியும். ஒரு 500 ரூபா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க
போடுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரிய வேண்டியது நார்மலா எண்டிங்ல ஸ்டிச்சஸ் போட வேண்டியது. இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க டெய்லர்ஸ் யாராச்சும் இருக்காங்க, அவங்க வந்து பீஸ் பேஸ்ல உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்கன்னா நீங்க அதை மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல இஸ் த பெஸ்ட் வே இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்க சேல்ஸ் பண்றதுங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 பீஸ்ல இருந்து 15 பீஸ் சாலிடா ஒரு 3 மாசம் நம்ம ஆன்லைன்ல பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபேமஸான வெப்சைட்ஸ்ல நம்ம போயிட்டு சேல்ஸ் பண்றோம்னா 3 மாசத்துல உங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஏன் 3 மாசம்னு சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா ஆன்லைன்ல போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாளைக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நமக்கு தெரியாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்மளோடது மேல வர்றதுக்கு, நம்மளோட ப்ராடக்ட் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கிறது மேல வர்றதுக்கு, அது நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கு அந்த டைம் நமக்கு எடுத்துக்கும். நம்ம ஜஸ்ட் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாம இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க. அப்ப ஷேர் பண்ணி விடுறது மூலமா நிறைய பேர் அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி உள்ள பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி உங்களுக்கு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா ரிவ்யூஸ் போடுவாங்க. இப்படிதான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம ஆர்கானிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி மேல கொண்டு வர முடியும். சோ அப்போ உங்களோட ப்ராடக்ட் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 5ல இருந்து 10 அப்படின்றது சாலிடா சேல்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ நீங்க அப்படி ஏர்ன் பண்ணாலே ஒரு நாளைக்கு 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பட் இதுல ஒர்க் இருக்கு. நீங்க டெக்னிக்கலா எவ்வளவு கிரியேட்டிவா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. இது வந்து பிளெயின் மேட்ரஸ் தாங்க. இதுல வந்து ப்ளூ கலர், ரெட் கலர் அந்த மாதிரி வந்து டார்க் கலர்ஸ் இருக்கும். இதுல வந்து ரொம்ப அந்த பூ போட்ட மாதிரி, கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் இதெல்லாம் எதுவுமே இதுல இருக்காது. ஏன் அப்படின்னா இது ஒரு பெட் ப்ரொடெக்டர். இந்த பெட்க்கு மேல ஒரு பெட்ஷீட்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸா வரும். இது உள்ள போய் மறைஞ்சிடும்ன்றதுனால இதுல கலர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர இதுல டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி அப்படின்றது கிடையாது. இங்க எல்லாருமே ஷாக் ஆவீங்க, 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இல்லையான்னு. வாரண்டி இல்லைங்க, இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், வாரண்டி கிடையாது இந்த ப்ராடக்ட்க்கு. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் வாரண்டி கிடையாதுன்னா, இப்போ இந்த மேட்ரஸ்ல உங்களுக்கு அடியில ஒரு லைனிங் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ அவங்க வந்துட்டு ரப்பர் மெட்டீரியல், அடியில மேல இருக்கிறது தான் வெல்வெட் மாதிரி இருக்கும், அடியில பாத்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல். உங்களுக்கு இதை வந்து ரிவர்ஸ்ல போட்டு தான் நம்ம வந்து மிஷின்ல துவைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரப்பர் மெட்டீரியல் என்னதான் நம்ம வந்துட்டு சேஃபா வாஷ் பண்றோம், சேஃபா வந்து உலர்த்துறோம் வெயில்ல அப்படின்னாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இலகுன மாதிரி ஆயிடும். ஃப்ரீக்வெண்டா நம்ம வாஷ் பண்ணுவோம், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் நஞ்சு போன மாதிரி ஆகும். ஆனா உள்ள பெட்ல அப்ப கூட அப்சர்வ் ஆகாது. நல்லாவே தான் உங்களுக்கு குவாலிட்டி, அந்த ஃபர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓவர் பீரியட் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு 1 இயர்க்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே வந்து போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியது வரும். நான் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. என்ன பண்ணாலும் சரி இதுல வந்து பெட்ல எந்த தண்ணியும் வந்து இறங்கவே இறங்காது. ஸோ குவாலிட்டியான மெட்டீரியலா நீங்க பார்த்து வாங்கி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு பேர் வந்துடும். ஸோ டெய்லி யூசேஜ் பண்றது தான் டபுள் ஸ்டிச் இதுக்கு போடணும். ஸோ இந்த காட்லாம் விற்கிறாங்க பாத்தீங்களா, கட்டிலுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெத்தைங்கெல்லாம் தயார் பண்ற இடம், சின்ன சின்ன இடம், அந்த மாதிரி இடத்துல இந்த ப்ராடக்ட்டை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதே போல ஆன்லைன் மார்க்கெட்டிங் தாராளமா நீங்க பண்ணலாம். இப்படி பண்றது மூலமா இந்த ப்ராடக்ட்டை ஈஸியா உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் ரன்னிங் மெட்டீரியல் வாங்கி நீங்க ஸ்டிச் பண்ணி எலாஸ்டிக்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு அதை ஒரு 1700 ரூபாய்க்கு மார்க்கெட்ல போட்டீங்கன்னா தாராளமா உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல போதுங்க. ஸோ இதுக்கு தேவையான டீடைல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.